இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அரசின் உதவி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டிலிருந்து சேவையை தொடர இயலாத நிலை ஏற்படும் என கூறியுள்ளது வோடபோன் ஐடியா நிறுவனம். இதன் பின்னணி என்ன என பார்க்கலாம். இந்தியாவின் 3வது பெரிய செல்போன் சேவை நிறுவனமான வோடபோன் ஐடியா நிறுவனம் பெரும் கடன் சுமையில் உள்ளது. ஏற்கனவே இந்நிறுவனம் அரசுக்கு செலுத்த வேண்டிய பல ஆயிரம் கோடி ரூபாயை செலுத்த முடியாததால் அப்பணத்திற்கு ஈடான பங்குகள் அரசுக்கு தரப்பட்டுவிட்டன. இதனால் வோடபோன் ஐடியாவில் அரசின் பங்கு 49% உள்ளது. எனினும் நிறுவனத்தின் நிர்வாகம் சிறுபான்மை பங்குதாரர்களான வோடபோன் நிறுவனத்திடமும் ஆதித்ய பிர்லா நிறுவனத்திடமும் தான் உள்ளது. மேற்கொண்டு அரசுக்கு சுமார் 1,95,000 கோடி ரூபாய் செலுத்த வேண்டிய இக்கட்டில் வோடபோன் உள்ளது. இத்தொகையில் 30,000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்திலும் வோடபோன் நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது. இவ்விஷயத்தில் அரசு மேற்கொண்டு உதவ வேண்டும் என்றும் அந்த உதவி கிடைக்காவிட்டால் கம்பெனிகள் சட்ட தீர்ப்பாயத்தை அணுக வேண்டி வரும் என்றும் இந்த நிதியாண்டுக்கு பிறகு சேவையை தொடர இயலாத நிலை வரும் என்றும் அந்நிறுவனம் தொலைத்தொடர்பு துறையிடம் கூறியுள்ளது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய செல்போன் சேவை சந்தையில் 12 நிறுவனங்கள் இருந்தன. ஏர்செல், யூனிநாட், MTS என பல நிறுவனங்கள் இருந்த நிலையில் அவற்றில் சில காலப்போக்கில் சேவையை நிறுத்திவிட்டன அல்லது சக போட்டியாளர்களுடன் இணைந்துவிட்டன. இதில் வோடபோனும் ஐடியாவும் 7 ஆண்டுகளுக்கு முன்பு இணைந்துவிட்டன. கடுமையான போட்டி உள்ளிட்ட சந்தை சூழல்களால் ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், வோடபோன் ஐடியா ஆகிய 3 நிறுவனங்கள் மட்டுமே தனியார் துறையில் எஞ்சியுள்ளன. கடந்த டிசம்பர் மாத நிலவரப்படி ரிலையன்ஸ் ஜியோ 40.52%, ஏர்டெல் 33.67%, வோடபோன் ஐடியா 17.84%, BSNL 7.89%, MTNL 0.09% சந்தை பங்கை கொண்டிருந்தன. இதில் வோடபோன் ஐடியா பெரும் நிதிச்சுமையில் சிக்கியுள்ளது இந்திய செல்போன் சந்தையின் போக்கு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த நிலை இந்திய டிஜிட்டல் துறையின் முன்னேற்றத்திலும் பிற துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற அச்சமும் எழுந்துள்ளது. மறுபுறம் போட்டி குறைவதால் வாடிக்கையாளர்களுக்கான டேட்டா கட்டணம் உள்ளிட்ட கட்டணங்கள் உயருமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.